ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தர் ஞானத்தை தருகின்றார், அவர் வா என்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஞானத்தினாலே எங்களை வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுமையும் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாக கண்ணின் மணியை போல உம்முடைய சட்டைகளின் மறைவின் கீழே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் வந்தாலும் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய தேச்சரவாளனாக நீர் இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாள் காலை 6 வேளைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, தகப்பனே, பாடல்களை பாடும் பொழுது, தகப்பனே, உடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது ஆண்டவரே, உடைய செவிகள் அதற்கு கவனித்திருக்கும்படியாக ஆண்டவரின் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஆராதனை ஆரம்பல் நிறைவு வரை உடைய அன்பின் பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுநின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 476வது பாடலை பாவும். பாமாலை 302வது பாடல், என் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 476வது பாடலை. சொந்தமாக ஆளுமே.
இதோ கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்கிறார். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு நாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும். அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டை என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம் அநேக காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்ய வருகின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அவருடைய பரிசுத்த சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். ஏனென்றால் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலே அநேக பாவங்களுக்கு நாம் உடன்பட்டு இருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் தகப்பனே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் கருத்தை உணர்ந்தவர்களாக எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ளதாவே, ஆடுகளைப் போல நாம் நம்முடைய வழியிலே விட்டு வழி வளைந்து போம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் வந்தோம். புது பரிசுத்தங்களை குருதமாய் குற்றம் செய்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீகத்திலே சுகமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தினையும் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவம் வசத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் விரும்பி
தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடையிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டுதிர்களை திறந்தருளும். வினைகளை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 119 33ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. சங்கீதம் 119
33ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பொதுவான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் உடைய. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதவனாக, இருமலம் உள்ளவன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்பது. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. வானையும் பூமியையும் படைத்த
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற தாவே உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காருக்கு நீதியை தரீப்பியோ. கர்த்தாவே ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பாவரணை எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறுக்கான இருக்க ஜெபம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற அவருக்கும் பலனாயிருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் சுபாவ பலவீனத்தாலே தேவரீரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றலாயிருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கொண்டு மனதிலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையினால் சகாயம் செய்தருளோம். சமாதானத்துக்கு காரணரும் மிகுந்த விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளிட வல்லமை பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பாக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றும் ஆகினால் நடத்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இவ்வாறு விசுவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் இடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதியை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தேன். இக்காலத்தில் கொடிய விசவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரி இரக்கமாய் பாப்பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதி நிறுத்தும்படி சங்கார தூதனு கட்டளையிட்டது போல
இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விசவியாதி எங்களை விட்டு நீக்கி அருளோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வலமிழ்த்தியவனே, எங்களை அத்தியட்சருமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபைகளாவை அனுப்பி அவர்கள் உமக்கு பிரியமானவர்களால் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவைகள் காரியக்கர்த்தரு மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமே நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபைத்து சர்வல்லமுள்ள தேவனை 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச்சு என்று வாக்கில் இருக்கிறீரே. கர்த்தாவை, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். உட்காருவோம். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக வரலாற்றுக்கு திரும்புவோம் என்கின்ற நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றை நாம் ஒரு ஒளி பெட்டகமாக வெளியிடுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த முயற்சி அல்லது இந்த எண்ணம் எப்படி தோன்றினது என்று சொன்னால், நான் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது அறிந்தும் அறியாததும் என்கின்ற ஒரு சிந்தனை வெளிப்பட்டது. அதாவது, யோசேப்பு அறிந்துதான் அவன் தைரியமாக எல்லா காரியத்தையும் மேற்கொண்டு கொண்டே இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை அறியாதிருந்தார்கள். அவர்கள் கண்ணீரோடு கூட கவலையோடும் ஒரு பெரிய போராட்ட சூழலும் இருந்தார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்போதுதான் இந்த கொரோனாவை அறிந்து கொண்டோம், ஆனால் அதை ஜெயிப்பதற்கான பலன் ஆண்டவர் கொடுப்பார். அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பயத்தோடும் அச்சத்தோடும் தான் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எழும்பின காலகட்டத்தில் தான் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. கிட்ட ஓராண்டு காலம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். போன கொரோனாவினுடைய அந்த காலகட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நடந்து அநேக தடைகளை தாண்டி மிக சிறப்பாக வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஒருவேளை இது முயற்சி தான். இதை பார்க்கும் பொழுது ஏதோ வரலாற்று பிழைகளோ அல்லது குறைவுகளோ தெரியுமானால் அதை வரும் காலங்களிலே நாம் சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். அதாவது, நம்முடைய திருச்சபையின் இந்த ஒளிப்பிழையை வெளியிடுவதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியம்தான், இந்த திருச்சபையினுடைய அல்லது மகாராஜ நகர் திருத்துவ ஆலயம் இதனுடைய அஸ்திவாரமே என்ன என்றால் ஜெபக்கூட்டம் தான். ஜெபக்குழுவாக இருந்து ஜெபிக்கிற குடும்பமாக மாறி ஒரு ஜெபிக்கிற திருச்சபையாக மாறுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே இல்லாமல் இருப்பது என்னதுதான்? ஜெபக்கூட்டம் தான். எப்பொழுது இந்த ஜெபக்கூட்டம் அப்போ எங்கேயோ வரலாற்றிலே ஒருவேளை கொஞ்சம் காலகட்டத்திற்கு முன்பாக வரைக்கும் ஜெபக்கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இது இப்பொழுது அது நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த திருச்சபை எப்பொழுதும் அந்த வீடுகளிலே ஜெபிக்கின்ற ஒரு ஜெபக்குழுவாக ஆதி திருச்சபையை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒளிநாடாவை கொடுக்கிறோம். அப்போதான் நேத்தான் திடீர்னு யோசனை
யாருக்கால் கொடுத்து அதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனதிற்குப்பட்ட நபர்களை அழைக்க சொன்னேன். எனவே வெளியிடப்படுகிறது. ஒருவேளை இன்றைய தினத்திலிருந்து அது யூடியூப் சேனலிலே ஒளிபரப்பப்படும். எனவே நீங்கள் அதை பார்த்து ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் அல்லது இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் அந்த நகல்களை சிலருக்கு கொடுக்க ஆண்டவருக்குள் ஆசைப்படுகிறேன். ஜெபித்து செய்வோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவே, தோண்டப்பட்ட துறவையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் திரும்பி பார்ந்தோம். நாங்கள் வளர்ந்து வந்த இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் துவங்கப்பட அந்த புள்ளியை நோக்கி நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. மீண்டும் இந்த திருச்சபை ஜெபிக்கின்ற ஒரு திருச்சபையாக, வீடுகள் தோறும் ஜெப கூட்டங்களை நடத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக இந்த ஒளிப்பிழையை பெற்றுக்கொள்ளும்படியாக திருமதி சுந்தராபாய் இப்ரீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது திருமதி கிரேஸ் ஆண்ட்ரூஸ் அவர்கள் குடும்பத்தை முன்பதாக பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவதாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தர்ராஜ் கிறிஸ்டோபர் அந்த தம்பதியினரை முன்பதாக நம்முடைய சேகர குரு ஐயாவிடம் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். நான்காவதாக திரு கே பிச்சைமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐம்பதாக திரு ஜே.எஸ். செல்வின்ராஜ் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆவதாக திரு டேனியல் சுதர்சன் அவர்கள் குடும்பத்தை முன்பதாக அழைக்கின்றோம். ஏழாவதாக திரு டென்சிங் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படும் விதமாக கீர்த்தனைகளும் 477வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 305வது பாடல். தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்துக்கு விலகி பரிகாசரை சேராமல் நல்லோரோடு விலகி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 477வது பாடல். Bye.
நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக உம்மை உணர்படியாக நாங்கள் காத்து நிற்கின்றோம். நாங்கள் உம்மை காண்படியாக எங்களுடைய கண்களை நீர் திறந்து கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது பரம ஞானம் அல்லது ஞானம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வசனம் யாக்கோபினுடைய நிருபம் 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்படுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஞானம் இன்னுமாக இதோடு சேர்ந்து சொல்லப்படுகின்ற 2 வார்த்தைகள் அறிவு, இன்னொன்று புத்தி. ஞானம், அறிவு, புத்தி. இந்த 3 மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு அல்லது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது மறைபொருளாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஞானம் என்பது எல்லா இடத்திலும் இருக்குது. ஆண்டவர் படைப்பு ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய ஞானம் இருக்கிறது. அதை நம்முடைய இந்த சின்ன மூளைக்குள்ள நம்ம எவ்வளவு புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. இப்போ சொல்லுவோம், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை மேற்கு. ஆனா உண்மையிலே சூரியன் என்ன செய்வதில்லை, நகர்வது கிடையாது. ஆனால் நம்முடைய உண்மையான ஞானம் என்பது சூரியன் நிலையாக அதனுடைய ஸ்தானத்திலே அது என்ன செய்கிறது, இருக்கின்றது. ஆனால் நம்முடைய புத்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, காலையில பார்க்கும்போது சூரியன் கிழக்க இருக்கிறதுனால கிழக்க, சாயந்தரம் மேற்க இருக்கிறதுனால மேற்க இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றோம். ஆனால் அறிவு என்பது சூரியன் சுத்தல பூமி என்ன செஞ்சிருக்கு, தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது என்பது நாம் புரிந்து கொள்வது அங்கே அறிவாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஞானம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அது எல்லா ஆண்டவருடைய ஒவ்வொரு படைகளிலும் அந்த ஞானம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இருக்கிறது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய அறிவின் அடிப்படையிலும் புத்தியின் அடிப்படையிலும் அங்கே தீர்மானங்களை அல்லது செயல்படும் போது இது வித்தியாசப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பா இன்னும் இன்னைய காலகட்டத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்க, கண்டிப்பா மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுகிற. மாஸ்க் போட்டால் என்ன வராது, கொரோனா வராது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனா அதே சமயத்தில் அடுத்த இன்னொன்று கொண்டு வராங்க, எல்லாரும் என்ன செஞ்சுக்கிடுங்க, தடுப்பூசி போட்டுக்கிடுங்க. ஆனா தடுப்பூசியில என்ன இருக்கு, அந்த வைரஸினுடைய இறந்ததோ அல்லது பாதி உயிரோடு பாதி உயிர் இல்லாத
அல்லது முழுமையாக உயர்த்தப்பட்ட ஒன்றுதான் சரீரத்திற்குள் என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகின்றது. அப்போ நம்முடைய ஞானம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் எதிலே இதை கற்றுக் கொடுக்கிற, நம்முடைய சரீரத்திலே உடலுக்கு வேண்டிய நல்ல உடற்பயிற்சிகளை கொடுத்து, அதே போல நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காலிலே தெளிவடைந்து, அதே போல நம்முடைய ஆவியிலே ஆண்டவருக்கு பொழுது ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானத்தை பற்றி நான் யாரை வைக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்த பொழுது என்னுடைய சிந்தனைக்கு அகப்பட்ட நபர் யார் என்று சொன்னால் தானியேலினுடைய புஸ்தகம் தான். ஏனால் தானியேல் தான் தன்னுடைய புஸ்தகத்தினுடைய நிறைவிலே சொல்லுகின்றார். அங்கே தானியேலினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லுகின்றார், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளி போலவும் அநேகை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வார்கள், பிரகாசிப்பள். நம்ம ஞானவான்கள் சொன்ன உடனே மரித்தவர்களை நாம் யோசிப்போம் இந்த வசனம் சொல்லப்படும் பொழுது. ஆனால் உண்மையிலேயே அந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கின்றவர், அதே போல அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்தினுடைய அடுத்த பதிலே சொல்லுகிறார், இது புதை பொருளாக தான் இருக்கு, இதை தேடி மனிதர்கள் இங்கும் அங்கும் என்ன செய்வார்கள், ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகும், ஆனால் ஞானம் என்ன செய்துவிடும், மறந்துவிடும். அறிவு பெருகும். இன்னைக்கு எதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் கூகுள்ல போய் நமக்கு வேண்டியதை சொல்லியாச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன பதில் கிடைக்கின்றது. ஆனால் அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரம் கடைசி 12ஆம் வசனத்தை சொல்லுகின்றார், நீயோ வென்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லுகிறதை அங்கே நாம் பார்க்கின்றோம். அதாவது ஞானம் என்பது அநேகருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கின்றவர்கள், அநேக நீதிக்கு உட்படுத்துகின்றவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பதை தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தானியேலினுடைய புஸ்தகத்தில் தான் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், அங்கே அன்றாட பலி நீங்கிற்று. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரொட்டீன் ப்ராசஸ்ல இருந்து நம்ம விலகி போய் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே நீக்கப்படுகின்றதோ அப்பொழுது ஆண்டவர் அந்த ஞானத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் 3 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்குள் இருப்பதை உணர்வதுதான் ஞானம். நமக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை நமக்குள்ளே வைத்திருக்கின்றார். அதை உணர்ந்து கொள்வது அல்லது சரியான பாதையில் நாம் செல்வது அது ஞானமாக பார்க்கப்படுகின்றது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தானியேலினுடைய புத்தகம் 1 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம் நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் பார்க்கிறது. ஒருவேளை இந்த 1 அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது தானியேலினுடைய வயது 16 அல்லது 17 வயதாக இருக்கலாம் என்று சொல்லி சரித்த ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 16-17 வயசு என்பது நம்முடைய பிள்ளைகளை வளரும் பொழுது அவர்கள் எடுக்கின்ற ஒரு தீர்மானத்தினுடைய ஒரு காலகட்டங்கள். அந்த காலகட்டத்திலே ராஜா தன்னுடைய அரண்மனையிலே இருப்பதற்கு சில நபர்களை தெரிவு செய்ய சொல்லுகின்றான். அதுவும் எதிரியினுடைய நாடுகளில் இருந்து சிலரை முன்குறிக்கின்றான்.
அப்போ அவனுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படிங்கிற போது வெளிப்புறம் அவன் எப்படி பார்க்க அப்படின்னா அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும், அல்லது நல்ல ராயல் பிரபுக்களாக வாழ்ந்த குடும்பத்தில் இருக்க வேண்டும், முதல் தகுதி. இரண்டாவது, அவங்க சரீரத்திலே பரிபூரணம் அடைந்திருக்க வேண்டும், மாசு இல்லாதவர் என்று சொல்லுகின்றார். மூன்றாவது சொல்லுகின்றார், அழகானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 குணாதிசயங்களை அங்கே வைக்கின்றார். முதலாவது, அவர்கள் அரச குடும்பத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும், அப்படி என்றால் தான் அவர்களுக்கு அரண்மனையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியும் என்று சொல்லி அழைக்கின்றான். இரண்டாவது, அவங்க சரீரத்தில் எந்த விதமான வியாதிகளோ பலவீனங்களோ இல்லாதபடி அவர்கள் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். மூன்றாவதாக, அழகு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஆனால் அதே இது இன்டர்னல் அவங்க எப்படி அப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால், 1 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்கின்றார், ஞானத்திலே தேறினவர்களாக வேண்டும். இரண்டாவது சொல்லுகின்றார், அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், கல்வியிலே நிபுணர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 குணாதிசயங்களோடு கூட பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நம்ம இப்படி ஒரு நபர் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது உலகம் பார்க்கின்ற ஒன்று. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது அவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால், மனிதனுடைய இருதயத்தை அவர் பார்க்கின்றார். என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், தானியேல் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கின்றான். நிறைய நேரம் சொல்லுவோம், அவன் திராட்சை ரசம் குடிக்கல, இறைச்சி சாப்பிடல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு அது இது கிடையாது. ஏனென்றால் தானியேலினுடைய பின்னாடி உள்ள அதிகாரங்களிலே, அங்கே 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 10 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 10 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்கின்றார், ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமளத்திலும் பூசிக்கவும் இல்லை. அங்க பிரச்சனை அது கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, யூதர்கள் யாராக மாற்றப்படுகிறார்கள் என்றால் பாபிலோனியர்களாக மாற்றப்படுகிறார்கள். அதாவது யூத கலாச்சாரத்தில் இருந்த மக்களை, அதுவும் சிறப்பானவர்களை தெரிந்து கொண்டு, இந்த சிறப்பானவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாபிலோனியர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு 3 ஆண்டு காலம் பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. அதுல தானியேல் ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்தான், தனக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்டான். நான் யூதேயாவில் இருந்தாலும் சரி, பாபிலோன்ல இருந்தாலும் சரி, அல்லது நான் வேற எங்க இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, சிங்க கெபில இருந்தாலும் சரி, அவனுடைய ஒரே தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கென்று நான் வாழ வேண்டும், என் ஆண்டவர் பெரியவர் என்பதை என்னை சுற்றிருக்கிறவர்கள் காண வேண்டும் என்பது ஒன்றுதான் யாருடைய எண்ணமாக இருந்தது என்று சொன்னால் தானியேலினுடைய எண்ணமாக இருந்தது. அதனாலதான் இந்த தானியேலின் புஸ்தகத்தில் நீங்க திரும்ப சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், தானியேலின் தேவனை தவிர தேவன் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லப்படும் பொழுது அங்கே இவர்களுடைய தெய்வங்களை தவிர வேறு தெய்வம் இல்லை. அது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. முதலாவது ஞானம் என்பது என்ன? எனக்குள் இருக்கின்ற அந்த ஆண்டவை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக வெளிப்படுகின்றார், அதை ஞானமாக பார்க்கின்றோம். ஏனென்றால் இத அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தானியேலினுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கிறோம். 16 வயசுல ஒரு வாலிபன் தீர்மானம் எடுக்கின்றான். நம்முடைய பிள்ளைகள் அந்த சரியான வயசுல சரியான தீர்மானம் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் தீர்மானம் எடுக்கின்றான், எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற உறவிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல அந்த பயப்படுகின்ற அந்த உணர்வை பெற்றுக் கொண்டதினாலே 17 வசனம் சொல்கிறது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும்
ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறித்தக்க அறிவுள்ளவனாக மாற்றினார். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அந்த பயம் என்ன? என் மூலமாக என் ஆண்டவர் வெளிப்படுவதற்காக என் ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கின்றார். அந்த தீர்மானத்தை எடுத்த பொழுது எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் போற பாதையில தீர்மானம் எடுப்பது பெரிதல்ல. எங்கே ஆண்டவரோடு கூட இணைந்து ஒரு வித்தியாசமான ஒரு தீர்மானம் எடுக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம்ம வேண்டிய ஞானத்தை கொடுக்கின்றார். நமக்குள் இருக்கின்ற அந்த ஆண்டவரை உணர்வது ஞானமாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக தானியேலினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே பெல்சாத்சார் என்கின்ற ஒரு மன்னனை பார்க்கின்றோம். இந்த மன்னன் அதாவது கற்றுக்கொள்ள வேண்டியதை அந்தந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பெல்சாத்சார் யாருன்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சார் என்கின்ற மன்னனுடைய மகளை இந்த திருமணம் செய்கின்றவனுடைய மகன். அது நேபுகாத்தருடைய பேர் தான் யார் என்று சொன்னால் பெல்சாத்சார். இந்த பெல்சாத்சார் ஒரு நல்ல ஒரு அரச குடும்பத்திலே இருந்து, அதுவும் மிக பிரம்மாண்டமான ஒரு பாபிலோனிய ஆட்சியிலே இருந்தவன். அவனுடைய ஆட்சியை பற்றி அதாவது மேதியா பெர்சியா மன்னர்கள் படையெடுத்து வருகின்றார்கள். முதல் வருடம் படையெடுத்து வருகின்ற பொழுது இந்த பெல்சாத்சார் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய அரண்மனை கோட்டைக்குள் வந்து விடுகின்றான். இந்த கோட்டையை பற்றி சொல்லும் பொழுது 90 மைல் நீளமுள்ள ஒன்று, ஒரு பெரிய அதாவது சுற்றுச்சுவர் எப்படின்னா 90 மைல். அதனுடைய ஹைட் 300 அடி சொல்றாங்க. 300 அடி ஹைட். தரையில மட்டும் 35 அடி ஆழத்தில் பேஸ்மெண்ட். அந்த மொத்த சுவரினுடைய இதில் 35 அடி பேஸ்மெண்ட். அந்த அகலம் 80 அடி. இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர். அது மாத்திரமல்ல, அந்த யூப்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நதியானது அந்த பிரம்மாண்டமாக ஒரு டனல் மாதிரி ஓடக்கூடிய ஒன்று. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த கோட்டைக்குள் வந்தவுடனே அந்த கோட்டைக்குள்ள மட்டும் 20 வருஷத்துக்கான உணவுகள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டம். எனவே பெல்சாத்சாருக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் எது மேல நம்பிக்கை வந்துடுச்சு? தன்னுடைய பாதுகாப்பு மேல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை. மேதிய அண்ணன் பெர்சிய அண்ணன் யார் சண்டைக்கு வந்தாலும் அல்லது யார் யுத்தம் பண்ணினாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. 20 ஆண்டுகளுக்கான உணவு இருக்கின்றது, ஒரு பாதுகாப்பான ஒரு நிலை இருக்கின்றது என்று சொல்லிதான் நீங்க அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியே யுத்தத்திற்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறவன் பயத்தோட இருக்குமா அல்லது தன்னுடைய சூழலை அறிந்திருக்க வேண்டுமா என்று சொன்னால், இந்த பெல்சாத்சார் என்ன செய்கிறான் சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்காக அவைகளை கொண்டு வரும்படி என்ன செய்தான்? எதை செய்யணுமோ செய்யல. பெருமை உள்ளுக்குள்ளே வருகின்ற பொழுது நம்முடைய ஞானம் நம்மளை விட்டு வெளியே போயிருது. வெளியே முற்றுகை போடப்பட்டிருக்கான இந்த மேதியா பெர்சியா அரசர்கள் 2 ஆண்டு காலம் அந்த முற்றுகை ஓடிக்கொண்டிருக்கின்றது.
ஆனால் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நதியினுடைய போக்கையே மாற்றி விட்டார்கள். தண்ணீர் வற்றின பிறகு அந்த வழியாக உள்ளே வருகிறதை அங்கே வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். சொல்றேன் அப்படின்னு சொன்னார். இன்னொன்று காரியம், அந்த இடத்துல ஒரு உறுப்பு எழுது, அதாவது ஒரு விரல் மேனே மேனே கேள் உபாசின்னு சொல்லி எழுது. இப்ப பயம் வருது. ஆனா அவனுடைய தகப்பனுடைய நாட்கள், அவனுடைய தாத்தாவினுடைய நாட்களிலே தானியேல் 2 காரியங்களை செய்கின்றான். முதல்ல ராஜாவுக்கு தூக்கமே வரலன்னு எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேல் காத்திருந்து அந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த நேபுகாத் நேச்சார் பெருமைப்படுகின்ற பொழுது மாடு மாதிரி மாறி அவன் புல்லை சாப்பிடுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நான் காட்டின பாபிலோன் என்று சொல்லும் பொழுது இப்ப இவனுக்கு அறியாத ஒன்று வருகிறது. இப்ப இவனுக்கு தானியேலை பத்தின அறிவே இல்லை. இவன் யாரை தேடுற அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் தேடுகின்றான், ஜோசியர்களை தேடுகின்றான். எல்லாரும் சொல்றாங்க, எப்பா நீ எங்களுக்கு தெரியல, அந்த எழுத்து தெரியல, அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய தாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தால், அப்பொழுது ராஜாவே நீர் என்றும் வாழ, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபட வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. தாம் பக்கத்தில் இருந்த தானியேலை மறந்தான். அநேக நேரங்களிலே நமக்குள் பெருமை வருகின்ற பொழுது நம்ம பக்கத்தில் இருக்கின்ற இதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறியாதவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஏனென்றால் பெல்ஷத்சார் எதை நம்பினான் என்று சொன்னால் அந்த பாதுகாப்பை மிக நம்பினான். அது மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பை மாத்திரமல்ல, தன் பக்கத்தில் இருக்கின்ற, என இந்த 5ஆம் அதிகாரம் எழுதப்படுகின்ற பொழுது தானியேலினுடைய வயசு கிட்டத்தட்ட 82 வயசு என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மேதியா பெர்ஷியா அந்த ஆட்சி பிடிக்கப்படுகிறது. 31ஆம் வசனம் சொல்கிறது, 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 62வது வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொள்கிறான். அந்த ராத்திரியிலேயே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷத்சார் கொலை செய்யப்படுகிறான். அந்த நாட்களையும் இந்த தானியேல் 10 வயசிலே அங்கே பாபிலோனுக்கு வந்த காலத்தையும் கணக்கிடுகின்ற பொழுது 82 வயது நிறைந்த ஒரு முதியவராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தானியேல் இருக்கின்றார். ஆனால் அவரை பற்றி அறிவோ அல்லது அவருடைய காரியங்களோ அங்கே புரிந்து கொள்ளப்படவில்லை. இன்னுமாக நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த ராஜ்ய பாரத்தில் தான் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மனிதனாக யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த தானியை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னா டெய்லி ஏதாவது ஒரு புதிய காரியத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆனால் பெல்ஷத்சார் பெருமையினாலே தன் பக்கத்தில் இருந்த மனிதனுடைய காரியங்களை கூட மறந்து போனவனாக அல்லது அறியாத ஒருவனாக காணப்பட்டபடியினாலே அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுகிறது என்று சொன்னால், அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ராஜ்ய பாரத்திலே தானியேலினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினாலே திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. அதே அரண்மனைக்குள்ள தான் இருக்கிறான். தனக்கு பக்கத்தில் தானியேலை அறியாத ஒரு அரசனாக காணப்பட்டான். அநேக நேரங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பெருமை வருகின்ற பொழுது நம்ம பக்கத்திலே அது தெரிந்தாலும் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? மறைக்கப்படுகிறது. அப்போ அவன் சொல்றான், தானியேலே உன்னை ராஜ்யத்தில் 3வது நபராலாம் வைப்பேன் அப்படின்லாம் அவன் சொல்றான். ஆனால் தானியேல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உன் பணம் தேவையில்லை, உன் வெகுமதி தேவையில்லை,
அதை வேற யாருக்கும் கொடு என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதனாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, தெரிந்ததை எல்லாம் சொல்வது ஞானம் அல்ல. நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனா எனக்கு தெரியும் தெரியும் சொல்லிட்டு இருப்பது ஞானம் அல்ல. அதையும் தானியேலினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். தானியேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தானியேலினுடைய வாழ்க்கையிலேயே இந்த பெல்சாத்சார் முதல் வருஷத்திலே அவன் ராஜ்யபாரத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுக்கின்றார். நீங்க பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 7ஆம் அதிகாரம் முதல் வசனம், பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். முதல் வருஷமே அவனுக்கு தெரியும். நேபுகாத் நேச்சாருடைய காலம் போய் அவனுடைய மருமகனுடைய காலத்திலே அங்கே பெல்சாத்சார் முதல் வருஷத்திலே யுத்தத்திற்கு வருகின்ற அந்த முதல் காலகட்டத்திலே அவனுக்கு தெரியும். ஆண்டவர் முழுவதையும் காண்பித்து கொடுக்கின்றார். 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க, தானியேலாகி எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்திற்கு பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சாரின் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்படுது. எல்லாத்தையும் ஆண்டவர் தானியேலுக்கு செய்து கொண்டிருந்தார், காண்பித்து கொண்டுதான். தானியேல் அதை ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் சொல்றாரு, இதை முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்ட ராப்பகலின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது, ஆனால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும். நிறைய நேரம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் நமக்கு தெரியுமோ அவ்வளவுத்தையும் நம்ம சொல்லிட்டா எல்லாரும் நம்மளை ஞானியம் நினைப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் தெரிந்தது எல்லாவற்றையும் சொல்வது ஞானம் அல்ல. அதனால்தான் தானியேல் அதுக்கப்புறம் உள்ள பகுதி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் நீ மறைச்சு வை அப்படின்னு சொல்லுவார். அதே போல அவனுடைய நாட்கள் அதே போல அங்கே போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே சொல்லப்படுகிறது, நான் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அங்கே தானியேலினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே 8, 9, 10 பார்க்கிறோம். தானியேல் 12 அதிகாரம் 8, 9, 10. நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று சொல்லி தானியேல் கேட்கின்றார். அதுக்கு அங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டவராய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கராய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானம் என்பது என்ன? எனக்குள் இருக்கின்ற ஆண்டவரை வெளிப்படுத்துவது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த உணர்வை பெற்றுக்கொள்வது ஞானம். கற்றுக்கொள்ள வேண்டிய, அதாவது சரியான வயதிலே சரியான நேரத்திலே தானியேல் தீர்மானம் எடுத்தான். அவனுடைய நாட்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருந்தது. ராஜ்யங்கள் மாறினது, ராஜாக்கள் மாறினார்கள். ஆனால் தானியேலினுடைய காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அவன் சரியான வயதிலே சரியான தீர்மானத்தை எடுத்து சரியாக ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கமாக மாறினான். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். பெல்சாத்சாருக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தார். இதைக்கு அவனுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சு. ஆண்டவரை விட்டு விடுகின்றான், பெருமை வருகிறது. அவனுக்கு அருகாமையில் இருந்த அந்த ஆசீர்வாதம் கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் முதலிலேயே தானியேலுக்கு கற்றுக் கொடுத்து விடுகின்றார், ஆனால் வெளிப்படவில்லை. மூன்றாவதாக, எல்லாம் எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு நாம் முந்தி செயல்படுவதல்ல. காலம் வரும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதைத்தான் சொல்கிறார், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், நீதிமான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாம் ஆண்டவரோடு நெருங்க
ஆண்டவர் அவருடைய பரம ஞானத்தை நமக்கு தரும். அந்த ஞானத்தை பெற்றுக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து அர்ப்பணிப்பின் பாடலாக கீர்களும் கீர்த்தனையும் 424வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 129வது பாடல். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 424வது பாடல். ஜெபம் செய்வோம். எல்லா ஞானத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாக உறைவிடமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகவனே, இந்த மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல ஆலயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆலயத்திலே நீர் ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தானியேல் உம்மை கனப்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்த பொழுது நீர் தானியேலை கனப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒரு 15-16 வயது நிரம்பிய ஒரு வாலிபத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே அவனுடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணம்
அவருடைய சிந்தனை எல்லாம் என் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த பொழுது எல்லாரை காட்டிலும் நீர் வித்தியாசப்படுத்தின ஆண்டவரே. அதே போல நாங்களும் எங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த நாட்களிலே எங்கள் ஆண்டவரை வெளிப்பட வேண்டும் என்கின்ற உணர்வை தாரும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற இவர்களுடைய ஆண்டவர் தான் ஆண்டவர் என்பதை காணக்கூடிய ஒரு காலங்களாக நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனால் பெல்சாத்சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார். எங்களுடைய கண்களுக்கும் சிந்தனைகளுக்கும் எட்டாத ஒரு ஞானமுள்ள ஆண்டவரே, ஒரு பாதுகாப்புள்ளாக இருந்த காலகட்டத்திலும் கூட பெருமை நிமித்தமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளாததினாலே அவனுக்கு அருகாமையிலே இருந்த அந்த ஆசீர்வாதம் அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி நீர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது நீர் பெத்லகேமிலே பிறந்திருந்த பொழுது கூட ஏரோது அரசனுடைய பெருமையின் நிமித்தமாக நீர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு நல்ல ஜீவன் கொடுத்திருக்கிறீர். கற்றுக்கொள்வதற்கான அநேக சூழல்களை எங்களை சுற்றிலும் ஒவ்வொரு நாள் நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த நாட்களே நாங்கள் இன்னும் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய இருதயத்திலே ஒரு ஆர்வத்தை நீர் கொடுத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெல்சாத்சாரை போல எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் எங்களுடைய பெருமை உம்மை அவமதிக்கின்ற பொழுது அது எங்களுக்கு அருகில் இருந்தாலும் மறைக்கப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தானியேல் எல்லாம் அறிந்து கொண்டாலும் எங்கள் ஆண்டவர் எதை செய்ய சொன்னீரோ அதை மாத்திரம் செய்கின்ற ஒரு மகன் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே எங்களுக்கு அநேக காரியங்கள் தெரிந்திருந்தாலும் ஆண்டவரே, அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டங்களிலே அமைதியாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய காலங்களிலே வெளிப்படுத்தப்படவும் இது எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தானியேலினுடைய வாழ்க்கையே பாபிலோனிய அரசனாக இருந்தாலும் பெர்சிய அரசனாக இருந்தாலும் தானியேல் அந்த அதிபதி என்கின்ற ஸ்தானத்திலே கடைசி மட்டும் அவரை வைத்திருந்தீர் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த காலகட்டங்களை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் ஒரு பயம் நிறைந்த ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பயப்படுத்துவதற்கான சூழல்கள் எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதை கண்களின் முன்பாக காட்சிகளாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே.
ஆனால் உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லு போல, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது சொன்னது போல, உம்முடைய கரத்தில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவருடைய கரத்தில் எங்களுடைய காலங்கள் இருக்கும் பொழுது அது உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள நாட்களை போல எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தானியேலினுடைய வாழ்க்கையில் அன்றாட பலி நீக்கப்பட்டதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் எதை செய்ய வேண்டும் அதை செய்வதற்கான பலத்தையும், எங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழவும் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் எங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகின்ற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்குதா என்பதை உணர்ந்து இன்னும் எங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்படக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். தேசமாக இந்த நாளிலும் இந்த திருச்சபையின் வரலாற்றை வெளியிடுவதற்கான கிருபை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த செவிலியர் பணிகளிலே இருந்த பொழுது ஆண்டவரை தேட வேண்டும் என்கின்ற உணர்வை கொடுத்து, அந்த உணர்வு 4 நபர்களாக கூடி 7 குடும்பங்களாக மாறி இன்றைக்கு இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்கின்ற அந்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருச்சபையின் அஸ்திவாரம் குழுவாக ஜெபிக்கிறதிலும், எப்படி அன்றைக்கு திருச்சபை வீடுகள் தோறும் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதில் திருப்பப்பட்டதோ, அதே போல திரும்பப்படக்கூடிய ஒரு காலங்களை கொடுத்துருளும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய மகாராஜ நகர் யூடியூப் சேனல் மூலமாக இந்த சரித்திரத்தை பார்க்கின்றார்களோ, அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஜெப ஆவி நீர் வைத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். குழுவாக ஜெபிக்கிற காரியங்களும், குடும்பமாக உம்மை ஆராதிக்கின்ற கிருபைகளையும் நீர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே, இந்த கொரோனாவினுடைய காலகட்டங்களிலே திறப்பே நிற்கின்ற எல்லா மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சமூக பணியாளர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக நிற்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. மற்றவர்களுடைய ஜீவன் பாதுகாப்பதற்காக நிற்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அறிவீர். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவனை எங்கள் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். தேச மக்கள் எல்லாருக்கும் நல்ல தைரியத்தை தாரும், நம்பிக்கையை தாரும். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொன்னது போல, அந்நிய கண்கள்ல என் கண்களை அவரை காணும் என்று சொன்னது போல, நாங்கள் ஜீவனோடு இருந்து உம்மை காண்கிற பாக்கியங்கள் எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாக தடைகள் எல்லாம் நீக்கப்படட்டும் ஆண்டே. எந்த இடத்தில் யாரிடத்தில் பேச வேண்டுமோ,
யாருடைய உள்ளத்தில் தெளிவை கொடுக்க வேண்டுமோ, யார் மூலமாக எல்லாரும் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ, அந்த ஊற்றை எங்கள் ஆண்டவர் திறந்து கொடுத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, சமுத்திரத்தை கூட குலுங்க பண்ணுகிற ஆண்டவர், இந்த நாட்களிலே உம்முடைய அதிசயத்தை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பரணிப்புக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாய் கட்டளையிடுவார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தியருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. யாவரும் இணைந்து இந்த ஆறாவது நிறைவு கீதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 38வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 25வது பாடல். கர்த்தாவே, இப்போ உம்மை தொழுதோ ஓர்மைத்து எழுந்து கீதம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 38வது பாடல். ஆண்டவரே, இதோ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்டு அது நற்கிரியைகளாக இந்த உலகத்திலே வெளிப்பட நிற்க தரும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வை பெற்றவர்களாக தகப்பனே,
எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா நபர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வையும், உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலையும் எங்கள் ஆண்டவர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து எங்கள் ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாக. தேவ சமாதானத்தோட போக கடவோம்.